இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? 50 லட்சம் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுத்துடலாம். நானே தரேன், நீ வட்டி கூட தர வேண்டாம். ஆனா சொன்ன தேதிக்குள்ள வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்தா போதும். யார்கிட்ட போய் கேட்கறதுனே தெரியாம இருந்தேன். சரியான நேரத்தில் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அட, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா? எனக்கு இதுதான் பிசினஸ். நான் பணம் கொடுக்கறதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால ஒரு சின்ன கண்டிஷன். என்ன கண்டிஷன்? உன் வீட்டில் இருக்கிற யாராவது 2 பேர், அதாவது அவங்க பேர்ல சொத்து இருக்கிற 2 பேர் ஜாமீன் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். நான் உடனே பணத்தை தரேன். எங்க வீட்டில் மாமா பேர்ல தான் சார் சொத்து இருக்கும். ஆனா அவர்கிட்ட கேட்க முடியாது சார். அடா, அவரெல்லாம் வந்து போடணும்னு அவசியம் இல்லப்பா. இப்போ அந்த சொத்துல பங்கு இருக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது ரகுராமையாவுடைய தம்பி தங்கச்சிங்க, அந்த மாதிரி சொல்றேன். ஆமா, அவர் தங்கச்சி உன் அம்மா தானே? ஆமா சார். அப்புறம் என்னப்பா, அவங்க 2 பேரும் வந்து சைன் பண்ணி கொடுத்தா போதும். நான் உடனே பணத்தை தரேன். என்னப்பா யோசிக்கிற? உனக்காக உன் அம்மாவும் சின்ன மாமாவும் வந்து ஒரே ஒரு சைன் போட்டு கொடுக்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா பண்ணுவாங்க சார். அப்ப அவங்கள கூட்டிக்கிட்டு வா. சரிங்க சார், நான் கூட்டிட்டு வந்துடுறேன். எப்ப சார் வரணும்? ஏன்னா நாளைக்கு நான் கடன் வாங்கின இடத்துல பணத்தை கொடுக்கணும். அப்படின்னா நாளைக்கே கூட்டிட்டு வந்துரு. நானும் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணிடுறேன். சரிங்க சார், அப்ப நான் நாளைக்கு காலையில கூட்டிட்டு வந்துடுறேன் சார். சரி, அப்ப நான் வரேன் சார். வரேன். பரவாயில்ல வைத்தியநாதன், சொன்ன மாதிரியே பேசி அவனை ஒத்துக்க வச்சிட்டீங்க. நீங்க சொல்லி நான் எப்படிங்க செய்யாம இருப்பேன்? நாம நினைச்ச மாதிரி விரிச்ச வலையில சீனும் விழுந்துட்டான். இது போதும். இப்ப அடுத்தது என்ன பண்ணணுங்க? நான் பத்திரத்தை ரெடி பண்ணி அண்ணன் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். அதுல அவன் கிட்ட சைன் வாங்கினா மட்டும் போதும். இதான் உங்க வேலை. சரிங்க. அப்ப நாங்க வரட்டுமா? போயிட்டு வாங்க. வாங்க, நான் வரேன். இந்த செக் லீஃப்ல 20ஆம் தேதி டேட் போட்டிருக்கேன். 50 லட்சம் ஃபில் பண்ணிருக்கேன். இந்த டேட்ல நீங்க பேங்க்ல போடுங்க, உங்க பணம் உங்களுக்கு வந்துடும். இத வாங்கிக்கோங்க. இவ்வளவு நடந்திருக்கு, ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்ல மாமா, எப்படியாவது நானே சமாளிச்சாலும் தான் பார்த்தேன். அந்த சேட்டுக்கு வேற நாளைக்கு பணம் கொடுக்கணும். அதான் வைத்தியநாதன் ஒரு ஃபைனான்சர் கூப்பிட்டு பேசினாரு. அவர் உனக்கு பணம் கொடுக்கறேன்னு சொன்னாரா? ஆமாமா, பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம சொத்துல உரிமை இருக்கிற 2 பேரு சைன் போடணும்னு சொன்னாருமா. டேய், அதெல்லாம் எதுக்குடா? ஒரு ஷூரிட்டிக்காக தான் மாமா. நீங்களும் அம்மா வந்து சைன் பண்ணி கொடுக்க முடியுமா மாமா? டேய், இதெல்லாம் ஒரு விஷயமாடா? அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா அவர் பணம் ரெடி பண்ணி தர போறாரு. இல்லடா, அண்ணனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கடன் வாங்கினதுக்கு திட்டுவாரு. அவன் பிரச்சனையை அவனே பாத்துக்கிட்டோன்னு சொல்லுவாரு. எதுக்குடா தேவையில்லாம? நீங்க மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அவர் எனக்கு பணம் கொடுத்துருவாரு. நானும் அதை சேட்டுக்கிட்ட கொடுத்துடுவேன். அப்புறம் என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும் மாமா. நான் எப்படியாவது அந்த பணத்தை திருப்பி கட்டிடுவேன் மாமா. சரிடா, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் வந்து கையெழுத்து போடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரிப்பா, நானும் கையெழுத்து போடுறேன். ஆனா நான் சொன்னதை நீ மறக்க கூடாது. மறக்க மாட்டேமா. சரி, நான் வரேன். இதுல 2 விஷயம் இருக்கு. ஒரு பத்திரத்துல வைத்தியநாதங்கிற ஒரு ஆள் கிட்ட சீனோங்கிறவன் 50 லட்சம் கடன் வாங்கின மாதிரி எழுதணும். இன்னொரு விஷயம், ரகுராமோட சொந்தமான வீட்டை புவனேஸ்வரிங்கிற பேர்ல 50 லட்சத்தை வாங்கிட்டு எழுதி கொடுக்கற மாதிரி எழுதணும். என்ன மேடம் சொல்றீங்க? இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இதுல ஏதோ ஏமாத்து வேலை பண்றதுக்கு எழுதி கேட்கிற மாதிரி இருக்கு. அது உனக்கு தேவையில்லாதது. இந்த மாதிரி எத்தனை பத்திரத்தை நீ மாத்தி எழுதியிருப்ப? விசாரிக்காமலே உன்னை வர சொல்லிருப்பேன். இல்லங்க, எழுதுறதுல ஒண்ணும் இல்ல. ஆனா கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகுமே. அண்ணே, என்னங்க? இப்ப நான் சொன்னதை செய்ய முடியும்ல? அதெல்லாம் பண்ணிடலாம் மேடம். இது ரொம்ப சாதாரண வேலை தான். கஷ்டமான வேலை. பணத்தை பார்த்த உடனே
சாதாரணமான வழியா போச்சு இல்ல? பணம்னு ஒண்ணு இருந்தா எந்த வேலையும் ஈஸியா நடக்குங்க. இந்தா நான் சொன்ன மாதிரி பத்திரத்தை ரெடி பண்ண. சரிங்க மேடம். எப்ப வேணும்? நாளை காலையில வேணும். காலையில பண்ணி எடுத்துட்டு வந்துரு, நான் படிச்சு பார்க்கணும். சரிங்க மேடம், காலையில ரெடி ஆயிடும். நான் வரேங்க. ம். பண்ணாது. யாரு? யாரையும் காணோம். இரு, நான் கீழே போய் பார்த்துட்டு வரேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அவளோட சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்டா. தானா எனக்கு மட்டும் தான் சொந்தம். என்னாச்சு? யாரையும் காணோம். மழை பெய்யுது இல்ல, காத்துல ஏதாவது அடிச்சிருக்கும். ஒருவேளை அன்னைக்கு மாதிரி கார்த்திக் வந்திருப்பானோ? இந்தனா நல்லா சில்லுன்னு காத்தடிக்குது, மழை சத்தம், குளிரு, ரொமான்டிக்கா இருக்குல்ல. இதை மிஸ் பண்ணவே கூடாது. என்ன கண்ணாடி எல்லாம் உடையுது? ஏதோ வந்து விழுந்திருக்கு. இரு வரேன். யாரையும் காணோம். காத்துல தான் பறந்து வந்து விழுந்திருக்கும்.